நியூஸில் ஆயில்னு சொன்னால் ஒரு வாரன்னு சொன்னால் நம்மளுக்கு டிஸ்டன்ஸாக என்னவோ இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ரியாலிட்டி என்னென்னா, இப்போ நடந்துட்டுருக்கிற வார்னால் ஆயில் ப்ரைஸஸ் இம்பேக்ட் ஆகும். ஹலோ ஆல், நான் சங்கர். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். இன்னைக்கு வீடியோவில் இஸ்ரேல் அண்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு சுற்றி வார் நடக்குது. அதனால் நம்ம ஆயில் ப்ரைஸஸ் அண்ட் ஃபினான்ஸு நம்ம பாக்கெட்டை டைரெக்டாக ஹிட் ஆக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் வெர்சஸ் ஈரானு அண்ட் பல கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், கட்டாரு, துபாய், இது எல்லாமே யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறனால ஈரான் ஒரு அவங்களுக்கு பதிலாக ரிட்டாலியேஷன் கொடுத்துட்ருக்கு. இப்போ ஒரே ரிமெம்பர் ஒன் நேம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். இது ஒரு ஸ்மால் சீ ரூட்டு. வேர்ல்டில் 20% ஆஃப் ஆயில் இங்கே தான் ரிலை ஆகிட்டுருக்கு. இது இம்பேக்ட் ஆனால் ஆயில் ப்ரைஸஸ் டவுன் த லைன் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இன்னைக்கு கூட இந்தியாவில் நியூஸ் விட்டுருக்காங்க, இம்மீடியட்டாக பெட்ரோல் ஆர் டீசல் ஆர் ஆயில் ப்ரைஸஸ் இம்பேக்ட் ஆகாதுன்னு. பட் சம்வேர் டவுன் த லைன் ஆயில் ப்ரைஸஸ் இம்பேக்ட் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த வார் வர்றதுனால பயம் வரும். ஆயில் ப்ரைஸஸில் பயம் வந்தால் ஸ்டாக்கு அடி வாங்குவோம். ஏற்கனவே நிஃப்டி அண்ட் சென்செக்ஸு இன்னைக்கு தொடக்கத்துலேருந்தே அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பாயிண்ட் நம்பர் 1, ஆயில் ப்ரைஸ் ஷாக்கு. ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆகும். பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆனால் ஃபுட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட்டு இன்க்ரீஸ் ஆனால் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அல்டிமேட்டாக இஎம்ஐ அஃபெக்ட் ஆகும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இது ஒரு பிளட் பாத்தாக ஆகிட்டுருக்கு, ஆக போகுது. அண்டு இஎம்ஐ அடி வாங்கும். ஆனால் கோல்டுக்கு இது சூப்பர் ஹீரோ என்ட்ரி. வார் டைம் இல்லை இந்த மாதிரி ஒரு குளோபல் ஃபினாமினா நடக்கும்போது கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, அதர் வார்ஸ் ஸ்டில் அஃபெக்டிங் எக்கனாமி. 2 வார் போயிட்டுருக்கு. ஒன்று ரஷ்யன் உக்ரைன் வாரு, இன்னொன்று இஸ்ரேல் ஹமாஸ் வாரு கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இந்த ரஷ்யன் உக்ரைன் வார்னால் எனர்ஜி கிரைசிஸ் கிரியேட் பண்ணாது. ஏற்கனவே இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டுருக்கு. அது யூஎஸ் எப்படி வாங்கலாம், நீ வாங்கக்கூடாது, அப்படி பண்ணால் நம்மளோட ட்ரீட்டி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இன்னொன்று, இஸ்ரேல் ஹமாஸ் வார்னால் ஆயில் ப்ரைஸஸ் மிடில் ஈஸ்டில் இன்ஸ்டபிலிட்டியாக இருக்குது. இதுவும் ஒரு இன்ஸ்டபிலிட்டியை உண்டாக்குது. இப்போ இந்த 2 வாரனால குளோபல் அளவில் ஆயிலு, ஃபுட்டு, பெட்ரோல், இன்ஃப்ளேஷன் எல்லாமே டிபெண்ட்டாக இருக்கிறனால எல்லாம் ஒன்று ஒன்றா அடி வாங்குது. பாயிண்ட் நம்பர் 3, இந்தியாவுக்கு இது என்ன எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். நம்ம வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா கூட நம்ம மேஜர் இம்போர்ட்டர் ஆஃப் ஆயில், பெட்ரோல்லாம் இப்போ இந்த வார்ஸ்னால் ஆயிலு, பெட்ரோல், பார்சல் சார்ஜு, டெலிவரி சார்ஜு, ஃப்ளைட் சார்ஜு எல்லாமே ஹிட் ஆகும். இதனால் நம்ம பேக்கெட்டுக்கு அடி வாங்கும். நம்ம வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா கூட நம்ம பட்ஜெட்டில் நம்மளுக்கு பெரிய பாக்கெட்டில் ஃபயராக போகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பெட்ரோல் பங்க் போகும்போது பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் பயப்படாதீங்க, இதுக்கு தயாராக இருங்க. பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா குளோபல் அளவில் வார் டென்ஷன்ஸ் இருக்குது, குளோபல் அளவில் ட்ரேட் டேரிஃப்ஸ் வார் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த குளோபல் அளவில் வார் நடக்கிறனால ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம இஎம்ஐயும் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக்காக இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஆயில் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகி நம்ம
ஷர்ட் பாக்கெட்டில் அடி வாங்குது. அடுத்த வீடியோவில் வார்ஸ் சமயத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன். மீண்டும் ஒரு ஃபினான்ஷியல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Thank you.